ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போ முட்டைக்கோஸ் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தான் நல்லா ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்குது. அடுத்தது ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். அடுத்தது 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த 3 பவுடரும் சேரையில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். 1 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துக்கலாம், தனி மிளகாப்பொடி. அதாவது இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் மிளகாப்பொடி. அப்போ தான் காரத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை நல்லா நைஸாக துருவிக்கங்க. இந்த சாப்பரில் போட்டால் நல்லா நைஸாக துருவிடலாம். இந்த முட்டைக்கோஸில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை. என்னென்னா நம்ம எண்ணெய் விடுறப்ப இந்த மிளகாப்பொடியெல்லாம் அதோட உதிர்ந்து போகாமல் பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயை ஃபஸ்ட்டு தடவிக்கிறோம். மிளகாப்பொடி, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, சால்ட்டு எல்லாத்தையும் இப்போ அதில் போட்டு ஒரு பெசரிக்கலாம். காரம் உள்ளார நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு பிசைஞ்சோம்னா தான் காரம் அதோட நிற்கும், கீழே விழுந்துடாமல். எண்ணெயில் விழுந்துடும் இந்த மசாலாலாம். நம்ம இப்போது எண்ணெய் போட்டிருக்கோம், அடுத்தது மிளகாப்பொடி போட்டிருக்கோம். இப்போ எல்லா பொடிகளையும் போட்டுக்கலாம். அதாவது கடலை மாவு போட்டுக்கிட்டோம், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், அரிசி மாவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சோடா மாவு போட்டுட்டோம், உப்பு போட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது இதில் ஏற்கனவே தண்ணி விட்டு வரும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப பார்த்து ஊற்றணும். லேசாக தண்ணி தெளித்தா போகிறோம், ரொம்பலாம் ஊற்றுற மாதிரி வராது. அது உதிராக இருந்தால் தான் அது கரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி போடுங்க. ஏன்னா இது ரொம்ப நைஸாக நம்ம முட்டைக்கோஸ் அரிஞ்சதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி விரலால் அப்படியே தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆகிடும். நல்லா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. முட்டைக்கோஸ் சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா விடாமல் கண்டினியூஸாக வாங்கி சாப்பிடுவாங்க. அதை ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. காய்கறியே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷாக, அதாவது கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக நம்மளுடைய முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆகிடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் எந்த 65 வேணாலும் செய்யலாம். காய்கறியில் நீங்கள் விருப்பப்படுற காய்கறியை இதே மாதிரி மிளகாப்பொடி, உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு எல்லாத்தையும் போட்டு செய்யலாம். செஞ்சால் நல்லா டேஸ்டியாக வருங்க. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக அந்த முட்டைக்கோசு செய்வோன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். பாருங்கள், சூப்பராக முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் உள்ள காய்கறிகளை வச்சே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்நாக்கும் செஞ்சு காமிக்கிறேன். வாரம் வர்ற வீடியோ, என்னுடைய உபயோகமான வீடியோ உங்களுக்கு பார்த்து நல்லா பயனடைங்க.
இதை வந்து நசுக்கி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக வருதுன்ட்டு. பொறன்னு நல்லா இருக்கும் அது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.